வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் பிரெயினோட அஜைலிட்டியை எப்படியெல்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த நியூரல் நெட்வொர்க்கை அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பயிற்சி தேவை. சில சின்ன சின்ன பயிற்சிகள், நிறைய பயிற்சி தெரியும்னு சொன்னால் நாட் பை வால்யூம்னஸ் இல்லை, நம்பர்ஸில் வெரைட்டிஸில் இது தேவையாக இருக்கும். நம்மளுக்கு ஐம்புலன்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் என்றது என்ன? டக்டைல் பார்த்து சொல்லிக்கலாம். செவி என்றது ஆடிட்டரி. அதுக்கப்புறம் கண்ணால் பார்க்கும்போது விஷனரி, கண்ணால் பார்த்து விஷயங்களை பார்த்து கலர்லாம் தெரிஞ்சுக்கலாம். மெய், வாய் என்ன சொன்னால் பேசுறது, ஓரல். அதுக்கப்புறம் ஒலி செயல்பாட்டில் அதெல்லாம் பார்க்குறது. அப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவி. மூக்கு என்ன சொன்னால் வாசனைகளை நுகர்வதற்கு. சிறப்பான வாசனைகள் எப்படியெல்லாம் இருக்குது, எது மாதிரி துர்நாற்றம் இருக்கா, இல்லாட்டி போனால் நறுமணம் வீசுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே ஒரு ஏரியாவில் மூளையில் என்ன ஆல்ஃபேக்ட்ரிலாம் வேலை செய்கிறது. பேரேட்டல் லோபு, ஆசிபிட்டல் லோப் அப்படின்னு மூளையில் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்மளால் உணர்ந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறோமே உணர்ந்து ஆல்ஃபேக்ட்ரி பேரேட்டல் அப்படின்னு சொல்கிற நேரத்துக்குள்ளேயே இப்போ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு காஃபி போட்டுன்னு இருக்கிறாங்க, காஃபி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா when we are preparing the brew and adding the milk together, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணின உடனே அதுலேருந்து ஒரு அரோமா, ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாசனை வருமே. அது அந்த காஃபிக்கே உரித்தான நறுமணம். அது என்ன செய்யும், நம்மளுக்கு உடனே இந்த கலக்கும் பொழுது கண்ணால் பார்க்குறமே அதுவே இது சூப்பரான காஃபின்னு சொல்லி கொடுத்துடும். அதே நேரத்தில் அந்த ப்ரூயிங் த டிகாக்ஷன் இருக்கே அதனோட வாசனை நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அது என்ன செய்யும், அந்த நுகர்ந்து பார்த்துடுவோம், பார்த்த உடனே சூப்பரான காஃபின்னு தெரிஞ்சிடும். இது காஃபிக்கு மட்டும் இல்லை, இப்போ இங்கே சூப்பரான ஒரு ஜாஸ்மைன் ஒரு சின்ன பஞ்சில் ஒரு 50 பூ இருக்கிற ஒரு குட்டி பேக்கெட்டை கொண்டு வந்து நம்ம பேசுகிற இந்த டேபிள் பேக்கெட்டில் வைக்கிறாங்கன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்குது ஜாஸ்மின் அப்படின்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம், எழுத வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த பூவில் இருக்கிற அந்த குட்டி கப்பை கொண்டு வந்து நம்ம பேசுகிற அந்த டேபிளுக்கு பக்கத்தில் வச்சாலே நம்மளால் என்ன தெரிஞ்சிடும். அதை கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதனுடைய இனிமையான நறுமணம் இருக்கே அது வந்து நம்மளுக்கு சொல்லிவிடும். இங்கே வந்த இடத்துல ஜாஸ்மின் வந்துருக்கு போல இருக்கே, மல்லிகைப்பூ செண்டு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகும். அது என்னது, அந்த நுகர்கின்ற ஆற்றல் இருக்க, நுகர்கின்ற அந்த திறன் அது மேலும் மேலும் என்ன பண்ணியிருக்கிறது, அது ரிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இத்தனை வருஷமாக நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு அது நல்ல வாசனை தெரியும். அன்லஸ் அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன கோல்டு இருக்குது, வி ஆர் அனேபிள் டு மேக் இட் சைனஸ் ப்ராப்ளம், இப்போ கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப லூசிங் அப்படியே ஊசிங் அவுட் அப்படின்னு சொன்னால் தான் சில நேரத்தில் சரியான நறுமணங்களை நம்மளால் நுகர்ந்துக்க முடியாது. மற்றபடி அது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 1 or 2% ஆஃப் த பீப்புள் தான், பாக்கி எல்லாருக்கும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு வைங்க. அவங்களால சிறப்பாக என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நுகர்ந்தும் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பில் மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும்னு அதை பார்த்த உடனே வாசனை அடிக்கிறதா, அதுக்கு முன்னாடியே அது வாசனையாக இருக்குதான்னு கேட்டால் மல்லிப்பூ பார்த்துட்டு தான் அது வாசனையாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். மல்லிப்பூ இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாலே, நம்ம இருக்கிற ஒரு டேபிள் பக்கத்துலேயோ சேர் பக்கத்துலேயோ அது கூடையில் மல்லிகைப்பூ வைத்திருக்குன்னு சொன்னால் அப்போவே அதனோட ஃப்ரெஷ் ஸ்மெல் இருக்கே அது நம்மளுக்கு அந்த நறுமணம் நம்மளால் நுகர்ந்து கொள்ள முடியும். இது காஃபிக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈட்டபிள்ஸ் இருக்குது, எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடெல்லாம் நம்ம தயார் பண்ணுறோம். அப்படி தயார் பண்ணும்பொழுது அந்த வாசனையே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். இப்போ அம்மா வந்து சூப்பராக ஒரு சாம்பார் செய்கிறாங்க, இந்த பொரியல் வாசனை வாசல் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்கள்லாம் உண்டு. அதனால் ஐம்புலன்களும் சிறப்பாக வேலை செய்யும் பொழுது அதற்கு பயிற்சி தான் வேணும் அப்படின்னு இல்லை, பழக்கத்திலேயே அது பழக்கமே பயிற்சியாக மாறும். அது ஈட்டபிள்ஸ்க்கு சுவை கண்டுபிடிச்சா இருந்தாலும், அந்த சுவையோட வாசனையை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், அப்புறம் சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், காது வழியாக ஒரு சில செய்திகளை கேட்கணும், கேட்ட உடனே அது என்னது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு இசை ஒரு சரியான பயிற்சியாக அமையும். இசை தான் நம்ம வந்து ரிஃபைன்டு பற்றி சொல்கிறோம். இது யாருடைய குரல், என்ன பாடுறது அப்படின்னு சொன்னால் அந்த
இசையில் இருக்கிற நோட்ஸ் இருக்கே ஸ்வரம், அந்த ஸ்வரத்தை கேட்கும் பொழுதே அது என்ன ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை இருக்கிறவங்களாம் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதில் வர ராகங்களுக்கு அந்த ராகத்துக்கு இதான் ஸ்வரம், அந்த ராகத்தில் வர ஸ்வரங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறதும் அது தட் ஷோஸ் த நாலேஜ். ஆனால் அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜ். ஆனால் அந்த இசையை கேட்ட உடனேவே அது இந்த ராகத்தில் இருக்கிற இந்த ஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தட் ஷோஸ் அவர், அதுவும் நாலேஜ் தான். தட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவர் த பீரியட் ஒரு ராகத்தை நம்ம தொடர்ந்து கேட்குறோம், கேட்ட உடனே இதில் இந்தந்த ஸ்வரமெல்லாம் இருக்குது, இது இப்படி தான் பாடணும்னு நமக்கு தெரியுது. அது காதில் கேட்ட உடனே, கேட்ட க்ஷணத்தில், அந்த சேம் செகண்ட்லேயே இது என்ன ராகம், இது எப்படி வாசித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறதும் சிறப்பு தான். அதே நேரத்தில் அது கேட்ட பிறகு இந்த ஸ்வரம் தான் இப்படி வாசித்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய திறமை. அதாவது அவர் நாலேஜ் இன் த கிளாசிக்கல் மியூசிக் மேக்ஸ் யூ டு பர்சீவ் த ராகம், மேக்ஸ் யூ டு ரீப்ரொடியூஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். அதுபோல் கண்ணுக்கும் அதே போல் தான், கண்ணில் சிலதெல்லாம் மூடி வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணோம், நம்பர் ஒர்க் பற்றி பார்த்தோம். அதனால் இது எல்லாமே ஆல்டர்னேட் நம்பர் சொல்கிறது, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நம்பர் சொல்கிறது, ரிவர்ஸில் நம்பர் சொல்லி பார்க்குறது. ரிவர்ஸில் நம்பர் சொல்லும்போது அந்த லெட்டர் ஆஃப் இதில் எழுதுகிறமே ஒரு எழுத்தில் எழுதி பார்க்குற, சிங்கிள் லெட்டர் எழுதின ஒரு ஃபுல் ஆஃப் ஷீட்ஸ், அதில் இத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னா அத்தனை எழுத்தையும் நம்ம வவல்ஸ் தனியாக, கான்சனன்ட்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுத முடியும். அது எந்த ஜிக்ஸாக்டில் இருக்குன்னு. இது நம்ம டிக் பண்ணுற நேரத்தில் அது என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் பிடிக்க எந்த கிராஸ்லலாம் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்த்து எழுத முடியும். ஸோ இது பார்த்து புரிஞ்சிக்க முடியும், பார்த்து நம்மளோட அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். இது எல்லாமே இப்படி வளர்த்துக்கிறமே. சென்ற பதிவில் கூட சொன்னோம், இது எவ்வளோ நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு செஷனுக்கு செய்தாலே தட் மேக்ஸ் த பிரெயின் மோர் அலர்ட், தட் மேக்ஸ் த பிரெயின் டு கிராஸ்ப் த திங்ஸ். இது ஏன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், அதாவது ஃபன், இட் இஸ் ஃபன் ஓரியன்ட் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அந்த ஃபன்னுக்கு விரும்பி நம்ம இந்த வேலையெல்லாம் செய்வது சிறப்பை தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் இது வயது உள்ளவங்களும் செய்யலாம், வயது முதிர்ந்தவங்களும் செய்யலாம், சிறு பிள்ளைங்களுக்கும் செய்ய முடியும். ஆனால் இதுபோல் இப்போல்லாம் இந்த கேட்ஜெட் வச்சுட்டு மணிக்கணக்காக தலையை குஞ்சுக்கிட்டு கேட்ஜெட்டே பார்க்குறத காட்டிலும் நம்ம என்ன செய்யலாம், இதுபோல் ட்ரைவியலாக இருக்கக்கூடிய திங்ஸு. ஆனால் பட் இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த சென்சஸ், இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் தி நியூரல் நெட்வொர்க் இன் த பிரெயின். அதை செரட்டோனின், டோபமைன் அதெல்லாம் சிறப்பாக பணி செய்வதற்கு இது உறுதுணையாக அமையும். இதை பற்றி இன்னும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.